நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். We are so glad you could join us for online sermon today. Before we hear God's word, we will have the scripture read. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியாவின் புலம்பல் 3ஆம் அதிகாரம், வசனங்கள் 22, 23. பழைய ஏற்பாட்டில் பக்கம் 955. புலம்பல் 3ஆம் அதிகாரம், வசனங்கள் 22, 23. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. ஆமேன். இது தேவனுடைய வசனம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் ஜெபம் செய்வோம். Let us pray. ஆண்டவரே, இந்நாளிலே உம்முடைய வார்த்தையானது எங்கள் மத்தியிலே, எங்கள் இருதயங்களிலே அது பதிந்து கனி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Father, we pray that your word will be deposited in our hearts and it will bear much fruit. In Jesus' mighty name, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, ஆமென். எல்லா காலங்களிலும் உண்மையுள்ளவர். He is faithful in all seasons. Scripture says that he is faithful, my friends. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, தேவன் எல்லா காலங்களிலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். In 2 Thessalonians chapter 3 verse 3, 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் இவனமாய் சொல்லுகிறது, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையின்றி விலக்கி காத்து கொள்வார். God is faithful in establishing you and in guarding you. Scripture says that God is faithful in establishing you. அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவதிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்களை தீமையிலிருந்து உங்களை விலகி காத்துக்கொள்வதற்கும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். And this faithfulness of God does not change because of the nature of God. இந்த உண்மைத்துவமானது ஆண்டவருடைய சுவாபத்தை அடங்கி இருப்பதினாலே, அவருடைய சுவாபம் மாறாததா இருப்பதினாலே அவருடைய உண்மைத்துவமும் மாறாததா இருக்கிறது என்று நாம் எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனத்திலே இந்த வசனங்களை கவனித்து பார்க்கலாம். We read in Hebrews chapter 13 verse 8 that Jesus Christ is the same yesterday, today and forevermore. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அதனுடைய முக்கிய காரணம் அவருடைய சுவாபம் மாறாததாய் இருப்பதினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய முக்கியத்துவம், இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மைத்துவமும் மாறாததாய் இருக்கிறது. Because of God's unchanging nature, God is the same yesterday, today and forevermore. And because of that, his faithfulness does not change, my friends. அவருடைய உண்மைத்துவம் மாறாததாக இருக்கிறது. 1000 தலைமுறைகள் கடந்து சென்றாலும் அவர் தொடர்ந்து உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று யாத்திராகமம் 34வது அதிகாரம் 6-7வது வசனம் சொல்கிறது. In Exodus chapter 34 verses 6-7, scripture says 1,000 generations may pass, and in those 1,000 generations God will be faithful in all that time. 1000 தலைமுறைகள் கடந்து சென்றாலும் அந்த 1000 தலைமுறைகளிலும் மத்தியிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக, மோசேக்கு முன்பாக கடந்து போகிறது போது அவர் கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறார். 1,000 generations
He will be faithful to 1,000 generations. It means that even in such a long period of time, God's faithfulness does not change. 1000 தலைமுறைகள் வாழக்கூடிய நாட்களிலே அவருடைய உண்மைத்துவமானது மாறாததாய் இருக்கிறதாம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்த போதிலும் வேதம் சொல்கிறது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்த போதிலும் அவர் தொடர்ந்து உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆகையால் இந்த 1000 தலைமுறைகள் மத்தியிலே ஒரு சிலர் அல்லது அநேக ஜனங்க அவர்கள் உண்மை இல்லாதவர்களாக வாழ்ந்த போதிலும் அவர் தொடர்ந்து உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறாராம், தொடர்ந்து உண்மை உள்ளவராக இருப்பாராம். Now, as we heard in Exodus 34, that God will be faithful in 1,000 generations, and within that 1,000 generations, there may have been some who are unfaithful. But God's word says, even if those people were unfaithful, God would continue and has been faithful and will be faithful throughout our life. நம்முடைய வாழ்க்கையின் வாழ்நாள் முழுவதும் அவர் உண்மை உள்ளவராய் இருப்பார். நாம் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. And that's why the psalmist in Psalm 36 verse 5 praises God for his faithfulness. ஆகையால் தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 36வது சங்கீதத்து 5ஆம் வசனத்திலே அவன் ஆண்டவரை துதிக்கிறான். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது, உமது சத்தியம், அதாவது உம்முடைய உண்மைத்துவம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. The psalmist says that God's faithfulness reaches to the clouds. And today, all of these verses is nicely summarized in Lamentations chapter 3 verse 22 to 23. இந்த வசனங்களை வாசிக்க கேட்டோம் அல்லவா? இந்த வசனங்களுடைய சுருக்கம் எல்லாம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22லிருந்து 23வது வசனத்திலே என்னுடைய சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது என்று புலம்பல் 3:22லிருந்து 23வது வசனங்கள் சொல்லுகிறது. In Lamentations chapter 3 verses 22 to 23, scripture says that the reason why you and I have not perished is because of God's grace and his love, and his faithfulness is new every morning. His mercies are new every morning, and great is the faithfulness of God. ஆண்டவருடைய உண்மைத்துவமானது பெரிதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. There is no end to God's faithfulness, and the faithfulness of God is great. ஆண்டவருடைய உண்மைத்துவத்துக்கு அங்கு முடிவில்லை, அவருடைய உண்மைத்துவமானது பெரிதாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. இந்த கடைசி நாளிலே 2025வது வருடத்தினுடைய கடைசி நாளிலே நாம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய உண்மைத்துவத்தை குறித்து நாம் யோசித்து பார்ப்போமே. And as we are standing on the last day of year 2025, let us consider the faithfulness of God. The faithfulness of God has established us when we were unstable. நாம் நிலையற்ற நிலைமையில இருக்கும் பொழுது பிரியமானவர்களே, கர்த்தருடைய உண்மைத்துவமான இந்த 2025லே நம்மை ஸ்திரப்படுத்தியிருக்கிறது. இந்த 2025வது வருடத்திலே பிரியமானவரே, கர்த்தருடைய உண்மைத்துவமானது நம்ம காத்து வந்திருக்கிறது. தீமையை விலகினமே காத்து வந்திருக்கிறது. In this year, my friends, God has guarded us from all evil. And all this year as well, God's faithfulness has not changed. இந்த இத்தனை நாட்களாக, முக்கியமாக இந்த 2025வது வருடத்தினுடைய முழுமையிலே ஆண்டவருடைய உண்மைத்துவம் ஒரு நொடி கூட மாறவில்லைங்க, கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கிறது. நாம் உண்மையற்றவர்களாக இருந்த போதிலும் அவர் உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். Even when we were unfaithful, God has been faithful. God's faithfulness has been so great that you and I cannot describe it. It's indescribable. பிரியமானவர்களே, இந்த 2025வது வருடத்தை கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது கர்த்தருடைய உண்மைத்துவம் எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கிறது. விவரிக்க முடியாத அளவிலே அது பெரிதாக இருந்திருக்கிறது. So let's take a moment to reflect and give thanks to God for his faithfulness in 2025. ஆகியால பிரியமானவர்களே, நாம் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்வோமே.
இது கொஞ்சம் நேரம் எடுத்து கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே, எத்தனை முறை ஆண்டவருடைய உண்மைத்துவம் நம்மை நடத்திருக்கிறது. Let's take a moment to reflect how many times, in many instances, God's faithfulness has come through. And let's give thanks to God. ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமே என்று அவரை போல உண்மை உள்ளவர் நம்முடைய வாழ்க்கையில இல்லை. There is none who is as faithful as our Lord in our lives, my friends. But then there's on the other side, we also have to consider there have been times this year where we have been unfaithful to God. அதே வேளையிலே பிரியமானவர்களே, நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருந்த போதிலும் பலமுறை நாம் உண்மையற்றவர்களாக இருந்திருக்கிறோம் இந்த 2025வது வருடத்திலே. And as we stand on the last day of this year, it is also a time to repent and to reflect. இந்த கடைசி நாளில் நின்று கொண்டிருக்கும் பொழுது நாம் தியானித்து மன திரும்பக்கூடிய ஒரு நேரத்துக்குள்ளாகவும் வந்திருக்கிறோம். Scripture says that true repentance is evidenced by its fruit. பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது நாம் மன திரும்புதலின் கனியை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அநேகர் புதிய வருடம் ஆரம்பிக்கும் பொழுது புதிய புதிய தீர்மானங்களாம் எடுப்பார்கள், வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று எடுப்பார்கள். ஆனால் இந்த கடைசி நாளில் 2025வது வருடத்தின் கடைசி நாள் நின்று கொண்டிருக்கும் பொழுது அது அடுத்த வருஷம் நடைபெறுவதற்கு முன்பதாக இந்த கடைசி நாளிலே நாம் தீர்மானிப்போமே. Instead of making a New Year's resolution, why don't we end the year by making a decision before God? Considering the times where we have been unfaithful, choosing to be faithful to God in the coming year. இந்த வருகின்ற வருஷத்திலே எத்தனை முறை நாம் இந்த 2025வது வருடத்திலே உண்மையற்றவர்களாக இருந்திருக்கிறோம். ஆகையால் இந்த வருகின்ற வருஷத்திலே ஆண்டவரே, இந்த வருஷத்தின் வாழ்ந்தது போல நான் புதிய வருஷத்திலே வாழ விரும்பவில்லை. தீர்மானித்து உண்மை உள்ளவனாக நான் வாழ விரும்புகிறேன் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணம் செய்வோமா? Shall we offer ourselves, my friends? Offer ourselves afresh. Before the year starts, the new year starts, let's end this year with a dedication to God. இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளிலே நாம் அர்ப்பணம் உள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து புதிய வருஷத்தை நாம் தொடங்குவோம். Let's start 2026 even before it begins. Let's begin with the state in the position of faithfulness to God. 2026வது வருஷம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே நாம் உண்மை உள்ளவர்களான விதத்தில் நாம் ஆரம்பிப்போமே. உண்மை உள்ளவர்களா இருப்பேன் என்று தீர்மானிக்காதபடிக்கு இப்பொழுதே தீர்மானித்து வாழ நாம் ஆரம்பிப்போம். Let's take time to give thanks to God, to reflect, to repent, and to offer ourselves to God. நாம் தீர்மானித்து தியானித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அதே வேளையிலே மனம் திரும்பி அர்ப்பணமுள்ளவர்களாக வாழ்வோமே. நாம் ஜெபம் செய்வோம். Let us pray. ஆண்டவரே, இந்த நாளிலே நாம் யோசிக்கக்கூடிய அந்த தருணத்துக்காக நன்றி. இந்த நாளிலே இந்த வருஷத்திலேயே நீர் எத்தனை முறை நம்மளுடைய வாழ்க்கையில உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறீர். அதே போல இந்த வருகின்ற வருஷத்திலும் இப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாக இருக்க எங்களே அர்ப்பணம் செய்கிறோம். நீர் தாமே எங்களை காத்துக்கொள்வீராக, ஸ்திரப்படுத்துவீராக. ஆண்டவரே, Lord, you would establish us. We believe that you will establish us like how you have been in the past. That in 2026 we start being established people of God in a state of faithfulness. So we thank you. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமென். In Jesus' name. தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன்வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need somebody to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope
to be your safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you.